ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நான் ரொம்ப நாளாக எடிட் பண்ணிகிட்டு இருந்த vlog. ரொம்ப டைம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, காலையில் ஒரு டைம் என்ன இருக்கும் தெரியுமா, அந்த இருட்டில் ஒரு 5-6 இருக்கும். அப்போயே நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கன்னா நாசாக்கு ஸ்பேஸ் சென்டருக்கு போகிறோம். நாங்கள் இருக்கிறதுலேருந்து ஹியூஸ்டனுக்கு போனோம். ஸோ இருக்கிற இடத்துலேருந்து ஆஸ்டின்லேருந்து ஹியூஸ்டனுக்கு போனோம். ரொம்ப அப்படியே எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த இந்த மாதிரி ஒரு லாங் டிரைவ். பாருங்க, உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளுக்கு ஆக்சுவலி ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே அவள் நான் சொன்ன மாதிரி, நான் கார் ப்ரெப் வீடியோவில் சொல்லியிருப்பேன், பசங்க வாமிட்லாம் எடுத்தால் யூஸ் ஆகும்னு. அந்த க்ளோராக்ஸ் நல்லா யூஸ் ஆச்சு. நல்லா வாந்தி எடுத்துட்டா. 5 மணிக்கே எழுப்புனதுனால குழந்தைக்கு வயிறு வலிச்சது போல் வாமிட் பண்ணிட்டா. ஸோ இதுதான் ஹியூஸ்டனோட டவுன் டவுன். சூப்பராக இருந்தது அந்த ஸ்கைலைன் ஃபுல்லாக, அந்த பில்டிங்ஸ் எல்லாம். இது ரொம்ப அழகாக இருந்தது நேரில் பார்க்கவும். எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் யூஎஸோட டவுன் டவுன்னா. எல்லா சிட்டிலையும் இந்த மாதிரி ஒரு டவுன் டவுனில் ஸ்கைலைன் பார்க்கறது எல்லாருக்குமே பிடிக்கும். என் பையன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பேஸ் சென்டர் ஹியூஸ்டன் வந்துட்டோம். உள்ளே போகிறப்பவே ரொம்ப எக்ஸைட்மெண்ட். நாங்கள் இது முக்கியமாக வந்ததே எங்கள் அம்மாக்காக தான். அவங்க இங்கே யூஎஸ்க்கு வந்த உடனேவே சொல்லிட்டாங்க, எனக்கு நாசா பார்க்கணும் அப்படின்னு. அவங்க வேறு எதுவுமே கேட்கல. நாசா பார்க்கணும், ஒயிட் ஹவுஸ் பார்க்கணும், அப்புறம் லிபர்ட்டி ஸ்டாச்சு பார்க்கணும், இதெல்லாம் தான் கேட்டாங்க. மற்ற ரெண்டும் எங்களால் முடியவே முடியாது. கண்டிப்பாக கை குழந்தைய வச்சுருக்கோம். சரி, நாசா பக்கத்தில் தான் இருக்குது, குழந்தைக்கு ஒரு 6 மாதம் ஆனதும் ட்ரை பண்ணலான்னு நினச்சோம். அதே மாதிரி போயிட்டோம். ஸோ இதுதான் பார்க்கிங் லாட் இது. ஸோ அங்கேருந்து இறங்கி டிக்கெட்லாம் காட்டிட்டு உள்ளே வந்துட்டோம். இந்த ஃபீலிங், இதுக்குள்ளே காலை எடுத்து வச்சு இந்த ஸ்பேஸ் சென்டருக்குள்ளே நடக்கும்போது எனக்கு இப்போ கூட புல்லரிக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே பார்க்கறதுக்கு எல்லாமே எஜுகேஷ்னலாக தான் இருந்தது. போய் படித்து நம்ம ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் ஒரு மேன்கைண்ட் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம நிறைய படிக்கிறோம். அந்த இடத்துல போய் நிற்கும்போது ஒரு மாதிரி நம்ம எதுவுமே பண்ணல, நான் ஒன்றுமே இல்லைன்ற ஃபீலிங்கும் இருந்தது. ப்ளஸ் இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்க லைஃப்லாம் எவ்வளோ அழகாக இருந்திருக்கும், எவ்வளோ பிஸியாக இருந்திருக்காங்க, வாழ்க்கை எவ்வளோ திருப்தியாக இருந்திருக்கும் அவங்களுக்குலான்னு எனக்கு தோணுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. எனக்கு கொடுத்தாலே நான் விளையாட வச்சு பாருங்க. இங்கே பாருங்க, பேக் ஃபுல்லாக ப்ளே செட், 10 பீஸ் ப்ளே செட்டு. என் பொண்ணெல்லாம் விளையாட மாட்டா. இது என்ன ஆகும்னு தெரியல. ப்ரெஸ் பட்டன் ஃபார் லைட் அண்ட் சவுண்டு. சும்மா சவுண்டு தான், போகாது. இதுதான் சவுண்டாக்கி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடணும். பாருங்க, ஜீப் இல்லை, அது மார்ஸ் மிஷன். மார்ஸுக்கு போகிறப்போ இதை எடுத்துட்டு மார்ஸில் இது ஓட்டலாம், ட்ரக் மாதிரி இருக்கு. மார்ஸ் ரோவர். இதில் பாருங்கள், ஒரு சோலார் பேடு, இல்லை ஃபுட்டு, இதில் ஆண்டனா நல்லா இருக்குது. இதெல்லாம் வச்சு விளையாடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வாங்கி ஒட்டிடலாம் குழந்தை ரூமில். $100. இது நல்லா இருக்கு. இது வாங்கலாமா இல்லை 3 வாங்கலாமான்னு யோசிக்கிறேன். இது வாங்கலாம். குட். கடைசியில் ஒரு நல்ல விஷயத்த பார்த்துருக்கேன். நம்ம இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டு பீஸ் எடுக்கக்கூடாது. கடைசியாக போய் ஒன்று யாரும் யூஸ் பண்ணாதான் பார்த்து எடுக்கணும். இருங்க, கடைசி ரோவில் கடைசியாக இருக்கிறத எடுக்கிறேன். யாரும் பிக்கலையா தொடலையான்னு பார்த்து
ஓகே, அதுதான் வந்து டேமேஜ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு. ஓகே, அதை எடுக்க போகிறேன். இது என்னது? ஓ, சும்மா ஆட்டம் பால். இது ஒரு ஆட்டம், அணு பால். நிறைய இருக்கு விளையாடுறதுக்கு. ஓ, இந்த ஜாக்கெட்லாம் பாருங்களேன், நல்லா இருக்கு. இவ்வளோ இது $300 இது. சூப்பராக இருக்கு நிஜமா. எனக்கு என்னென்னா இதெல்லாம் நம்ம டிசர்வ் பண்ணலன்னு தோணும். இதெல்லாம் இங்கே வேலை செய்யணும். அதாவது நாசாவுக்கு நீ ஒரு சயின்டிஸ்ட்டாக நம்ம ஒரு சயின்டிஸ்ட்டாக நம்ம குழந்தைங்க வரணும். அப்போது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும். ஃப்ரீ மீன்ஸ் என்ன, அந்த யூசேஜ்க்காக அதை கொடுக்கணும். அப்போ அதை அவங்க போட்டுக்கணும். இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்க மாட்டேன் நான். போட்டுட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தோணும் எனக்கு. இது என்னது? சூப்பராக இருக்குது. உண்மையாகவே எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த கல்லா இல்லை என்னன்னு தெரில. அழகாக இருக்குது. ஒன்று வந்து $4 இது. என்ன பண்ணலாம், இதெல்லாம் வச்சு இந்த கல் இதெல்லாம் வச்சு இந்த பொம்மைங்க இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு செட்டப் பண்ணலாம். ஸ்பேஸில் இருக்க மாதிரி பாருங்கள், இந்த ரோவர் எல்லாமே வச்சு செட்டப் பண்ணலாம் ஸ்பேஸில் இருக்க மாதிரி. அதுக்கு தான் இதெல்லாம். பாருங்க, சேலில் இருக்கான். சேலில் இருக்குன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் 1Z NASA $15.99. I get it. பாருங்க, சாக்ஸ்லாம் நாசா போட்ட சாக்ஸ். என்னென்னவோ வச்சுருக்காங்க விதமாக. காசு இருந்தால் எல்லாம் வாங்கலாம். ஒரு நல்ல கேப்பு தேடுறேன், அதுக்கு அமைய மாட்டேங்குது. நாசா கருப்பு நாசா கேப் வாங்கலாமா? முடி மாதிரி இருக்கும். அங்கே நிறைய ஒரு கேப் செக்ஷனே இருக்காங்க. அதை நான் பார்க்காம போயிட்டேன். எனக்கு ஒரு கேப்பு ஸோ ஒயிட் கேப்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒயிட்டில் கேப்பே இல்லை. இந்த கலர் நல்லாயிருக்கு, அதை எடுத்துக்கலாமா? இந்த கலர் நல்லாயிருக்கு. கையில் ஒரு பிளாக் வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தில் எது நல்லாயிருக்கோ அதை எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ரொம்பலாம் உட்காந்து அதாவது ஷாப்பிங் பண்ண பிடிக்கும். ரொம்ப தேட பிடிக்காது. டக்குன்னு பார்த்தோமா எடுத்தோமான்னு இருக்கணும். கூட நல்லா இருக்கு. ஸோ அதுதான் அந்த சின்ன ஷாப்பிங் நான் பண்ணது. நான் என்னென்ன ஷாப் பண்ணேன் நாசாலன்னு சொல்லி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஷாப்பிங் முடிஞ்சதும் இந்த மாதிரி வெளியே அவங்க வச்சுருந்த சுவினியர்ஸ்லாம் வந்து, ஸோ ஒவ்வொரு மிஷன் முடிஞ்சதும் ஏதாவது ஒன்று அந்த ஞாபகார்த்தமாக வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வரப்போகிற கிளிப் தான் வந்து ரொம்ப எனக்கு புல்லரிச்ச மொமெண்ட். ஸோ அப்போலோ மிஷன் இருக்குல்ல, மூனுக்கு போனாங்கல்ல, நிலாவில் கால் எடுத்து வச்சாங்கல்ல. ஸோ அந்த நேரத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங் அங்கே இருக்கும்போது, நிலாவில் கால் எடுத்து வைக்கும்போது, இங்கே இருந்து மிஷன் கண்ட்ரோல் பண்ணவங்க அந்த ரூம், அந்த ஸ்க்ரீன், அந்த டிவியில் வந்தது, அந்த பழைய டிவி
அது எல்லாத்தையும் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளோ சூப்பரா இருந்தது. அத சொல்ல வார்த்தையே இல்ல. ஆஹ் ஒரு மனுஷன் வந்து இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கான்னு நம்ம எவ்வளவோ படிச்சிருப்போம். அந்த இடத்துல போய் உட்கார்ந்து பார்க்கும்போது எனக்கு அழுகையே வந்துருச்சு. அப்படி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். முடிஞ்சா எல்லாரும் அத பண்ணணும். ஏதோ எனக்கு கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸிங்கா நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல போய் நான் பார்த்தது. ஸோ இதுதான் அது. ஸோ ஆடியன்ஸ்க்கெல்லாம் உட்கார்றதுக்கு ஒரு ரூம் இருக்கும். ஸோ இந்த சேர்லாம் இருக்கிற இடம் வந்து அப்போ ரிசர்ச்சர்ஸ் சயின்டிஸ்ட்லாம் அங்கே அந்த மிஷன் நடத்தும் போது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உட்கார்ந்த இடம் இது. ஸோ இந்த ஸ்க்ரீன் கிராஃப் எல்லாமே அன்னைக்கு நடந்ததை அந்த ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் மீன்ஸ் அது அவ்வளோதான். எங்களுக்கு இவங்களால போட்டு காட்ட முடிஞ்சது. ஸோ இந்த டிவியில் ஆக்சுவலி இது மூன் சர்ஃபேஸ். இதுல ஒரு ரோவர் இருக்கும். அந்த ரோவர்ல தான் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் இன்னொருத்தரும் போயிட்டு இருக்காங்க. அங்க தெரியறது வந்து சன். ஸோ அதை அப்படியே போட்டு காமிச்சாங்க. நிஜமா அவ்வளோ நல்லா இருந்தது. கடவுளே நேர்ல வந்த மாதிரி இருந்தது. ஸோ யா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ அங்க பாருங்க, அந்த டிவில பாருங்க, அந்த ரோவர் மெதுவா வருதா. ஸோ இங்க இருந்து சொல்றாங்க, இப்ப வந்து பைலட் இறங்கலாம், நெக்ஸ்ட் வந்து கோ பைலட் இறங்கலாம். என்ன ஆயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இறங்க வேண்டியது பைலட் தான். அவர் வந்து இங்க இருந்து போன சிக்னலை வந்து கேட்டுட்டு போ எடுத்து கால் எடுத்து வைக்கலையா என்னன்னு தெரியல. இவங்க இருக்கவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அவர் இறங்கியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் சிக்னல் நம்ம கொடுக்கலாம், கோ பைலட் இறங்கலாம் அப்படின்னு சொன்னப்போ கோ பைலட் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங். அவர் இறங்கலான்னு அவர் எதுவுமே யோசிக்காம கால் எடுத்து வச்சிட்டாரு. ஸோ அவரு தான் ஃபர்ஸ்ட் மேன் ஆன் தி மூன் ஆயிட்டாரு. ஸோ அந்த சீனை காமிச்சாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு கேஃபிடேரியா வந்தோம் சாப்பிட்றதுக்கு. ஒரு பீட்சா வாங்கணும், வெஜ் பீட்சா. நல்லா தான் இருந்தது. அவுட்டர் கிரஸ்ட்னு ஒரு இடத்துல வாங்கினோம், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இவளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்தாங்க. அதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு பதிலாக டாப்பியோக்கா ஃப்ரைஸ் கொடுத்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்தது. அப்புறம் ட்ரிங்க்ஸ் இருந்தது. ஃபுல்லாகவே தீமே வந்து ஒரு ஸ்பேஸ் தீம்லேயே இருந்தது. பேர் எல்லாமே அதே மாதிரி இருந்தது. கேலக்ஸி கிரீன்ஸ், வெலாசிட்டி கிரில், கம்யூனிட்டி கிச்சன், அப்புறம் அவுட்டர் கிரஸ்ட், அது வெலாசிட்டி கிரில். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. பேர்லாம் சூப்பராக இருந்தது அந்த தீமோட சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் இவளுக்கு தூக்கம் வந்துருச்சு, வீட்டுக்கு போகணும். குழந்தைங்க இருந்தாலே கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த மாதிரி வெளியே போறதெல்லாம். அதுவும் நிறைய நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருந்தா பரவாயில்ல, ஒருத்தர் கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுப்பாங்க. பட் நம்மளால அது முடியாது. ஸோ அடுத்தது வந்து இது ட்ரைனிங் சென்டர். அங்கே போனால், ஸ்பேஸ்க்கு போனால் என்னெல்லாம் நமக்கு டிஃபிகல்ட்டிஸ் வரும், சேலஞ்சஸ் வருமோ அதை வந்து இதுக்குள்ளே வச்சு அந்த கிராவிட்டி இல்லாமல் நம்மளை பழக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ஆன ஒரு ட்ரைனிங் சென்டர் இது. அதை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸோ இதுதான் பார்க்கிங் லாட். எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. ஓ, நீங்கள் முன்னாடியே எல்லாமே புக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸி தான். டிக்கெட்ஸ் கூட நாங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 3 to 4 hours ஆயிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா குழந்தை இருக்கிறதுனால நாங்கள் நிறைய ஸ்டாப்ஸ் எடுத்தோம். பக்கீஸில் இந்த மாதிரி ரெஸ்ட் ஏரியாலலாம் எடுத்துட்டு, ஏன்னா குழந்தை ரொம்ப நேரம் காரில் இருந்தால் கஷ்டப்படும்ல, அதனால். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். யா, பாய்.